நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, அதில் அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்புன்னு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைகள் ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்கள் பாருங்கள், ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கடகராசி நேயர்கள். தாய் பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனாலே பார்த்திங்கன்னா தாய் கிரகம். சந்திரன் பாருங்கள் வேகமாக நகரக்கூடிய கிரகம், நல்ல ஒரு கிரகம், சுப கிரகம். அந்த ராசியில் பிறந்திருக்கவங்க கடகராசி நேயர்கள். அப்போ பார்த்திங்கன்னா தாய் பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க, நல்லா தான் நினைப்பாங்க. அன்பு பாசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு விஷயத்தை நினச்சிட்டா அதுவே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. ஏன்னா சந்திரன் வந்து கற்பனை வளத்துக்கு உண்டான கிரகம் தான் சந்திரன். வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே பார்த்தீங்கன்னா 2 காலில் தான் டைம் எடுத்துக்குவார். 9 கிரகங்களே என் சந்திரன் தான் வேகம், ஸ்பீடு. அப்போ வேகமாக செயல்படுவாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்க கடகராசி நேயர்கள். தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லிடலாம். அன்பு பாசம் நல்ல குணம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சா அதையும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டெடியாக அவங்களால முடிவெடுக்க முடியாது. ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதுதான் கடகராசி நேயர்களோட கேரக்டர். ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் இவங்களோட வாழ்க்கை, கடகராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. கடகராசி நேயர்கள் வந்து சனி வந்து போட்டு உங்களுக்கு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கு. அதாங்க உண்மை. சரிங்களா? 1.5 வருஷமாக பாதிப்பில் இருக்கீங்க, உச்சகட்டமான பாதிப்பில் இருக்கீங்க. தடங்களாக போயிட்டுருக்கு, வருமானம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பண வரவு இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். என்ன காரணம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார். இது 12 மாதம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால வருமானம் வரும், கவலையப்படாதீங்க. வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த மாதம். சரிங்களா? பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் கடகராசியில் இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக பாதிப்பு வந்துடாது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க 2024 ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, தடையாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியுங்க. பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. பணம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடும். அதாவது சம்பள பாக்கி அப்படி இப்படி நல்லா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரும். எல்லாத்துக்கும் கிடையாது. ஜாதகத்தில் நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி நடந்துருக்கவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார். எதையும் சமாளிக்கலாம், எதையும் தாங்கிக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். எதையும் சமாளித்து தான் பார்ப்போமே, வாழ்க்கை போராடி தான் பார்ப்போமேன்னு ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி. அந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து பாருங்கள், குருவோட பார்வை விழுகுது. தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு செயல்படுவீங்க. தைரியம் வீரியத்தோடு செயல்பட போகிறீங்க. கவலையப்படாதீங்க. மனசு விட்டுட்டீங்க. ஒரு சில கடகராசினியர்கள் மனசு விட்டுட்டீங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அஷ்டம சனி பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சனி வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்து பத்திரமாக இருக்கிறனால புதுசாக பெரிய பிரச்சனை வராது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இந்த மாதம் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா? 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஆகாமல் இருக்குது. வீட்டில் அவங்க பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு பகையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு. அதனால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கார். செவ்வாய் குரு வந்து பார்த்திங்கன்னா குருமங்கள யோகம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பில்டராக இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, காவல்துறை அதிகாரியாக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மருத்துவராக இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் சொல்லலாம். பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. கடகராசினியர்களே பொதுவாகவே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, பிரச்சனையில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சமாளிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி, 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானமும் நல்லாயிருக்கு, முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துடும், நல்லது நடக்கும். சரிங்களா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமாயிடுறார். குருவோட பார்வையில் இருக்கார். அது பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. அது பெருசாக பாதிப்பு கிடையாது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் வருவார். அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவார். 12ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறனால குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது,
எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர் குழந்தைகள் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, அதுவும் நடக்கும். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஆவணி மாதம் 19ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சமானால் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம்ங்க. சரிங்களா? அதனால் பணம் வரும். எப்படி யார் மூலமாவது உதவியாச்சும் கிடச்சிரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை எப்படி போராடிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு. இப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தடையாக தான் போயிட்டுருக்கு தவிர உங்களுக்கு நல்லது நடந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு சூரியன் தனாதிபதி சூரியன் நல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துலேயும் உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்களை மீறி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அப்படியே ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்லிட முடியாது, சமாளிப்பீங்க. சரிங்களா? சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெருசாக புதுசாக பாதிப்பு வந்துடாதுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2024 ஆரம்ப பகுதியிலேருந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சனி போட்டு உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்காருங்கிறத உண்மை. அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக விலகிடும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சனி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாமே கடந்து தான் போக போகிறீங்க. பயப்பட வேண்டாம். இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மாதமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த ஆவணி மாதம். சரிங்களா? இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.